ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனத்தை இருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும், துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போகும். சரிங்களா? நீதிமான் பேரு என்னைக்கு அந்தாலுங்க புகழ் பெற்று விளங்கும். சரிங்களா? அதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. சரியா? ஆனா துன்மார்க்கருடைய பேரோ அழிந்து போகும். அவங்க அழிஞ்சும் போயிடுவாங்க, அவங்க பேரு அழிஞ்சு போயிடும், அவங்க நினைக்க மாட்டாங்க. சரியா? அதனால என்னைக்குமே நம்ம நீதிமான இருக்க நம்ம பழகிக்கணும். நீங்க நினைக்கலாம், இல்லைங்க அவன் துன்மார்க்கறாங்க, அவன் பேர் தாங்க இன்னைக்கு அவன் நல்லா இருக்குது, அவன் ரவுடித்தனம் மட்டும் அவன் தாங்க பெரிய ஆளாக்குறான், நம்ம பேர் என்னைக்குமே முன்னேறவும் மாட்டேங்குதுங்க, நம்மள யாரும் மதிக்க கூட மாட்டேங்குன்னு நினைக்கலாம் நீங்க. ஆனா என்னைக்கு இருந்தாலும் நான் தான் ஜெபிக்கும், நீதிமான் தான் ஜெபிப்பாங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். ஆனா துன்மார்க்கிறேன் ஒரு டைம் விழுந்துட்டானா அவன் கதை முடிஞ்சு போச்சு. அதனால துன்மார்க்கிற மாதிரி என்னைக்குமே இருக்கக்கூடாதுங்க. சரியா? அவங்க தேவையில்லாத சண்டை போடுவாங்க, தேவையில்லாத பேசுவாங்க. நீதிமானை பார்த்தாவே அப்படி வெறுப்பாங்க. பார்த்தா அவங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு வெறுப்பாங்க. ஏன்னா நானும் ஒரு துன்மார்க்க இறந்தவன் தான். சரிங்களா? இன்னைக்கு நீதிமானா மாறிட்டேன். அதனால இதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால நீங்க என்னைக்குமே நீதிமான இருங்க. நீதிமான் பேர் என்னைக்கு இருந்தாலும் விளங்கும், அவங்க நல்லா இருப்பாங்க. துன்மார்க்கம் பேர் அழிந்து போவோம், அவங்க இந்த பூமியிலே அழிச்சு போயிடுவாங்க. அதனால நீதிமான இருக்க பழகிக்காங்க. உங்க பேர் என்றென்றைக்கு நிலைக்கும். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்கு சோதரிங்க. காட் பிளஸ் யூ.